కావేరీ జలాల వివాదం తమిళనాడు అసెంబ్లీలో రాజకీయ దుమారానికి దారితీసింది. కావేరీ జలాల అంశంపై ప్రభుత్వం తీరును తీవ్రంగా తప్పుపట్టిన విపక్షాలు వెంటనే అఖిలపక్ష సమావేశాలను నిర్వహించాలని డిమాండ్ చేశాయి. కేంద్ర ప్రభుత్వంపై ఒత్తిడి తీసుకురావడంలో సీఎం విజయ్ విఫలమయ్యారని, కేంద్రానికి భయపడుతున్నారని ఆరోపించాయి. ఇదే సమయంలో కర్ణాటక సీఎంతో జరిగిన భేటీపై కూడా అసెంబ్లీలో విపక్షాలు వరుస ప్రశ్నలు సంధించాయి. దీనిపై స్పందించిన సీఎం విజయ్ రెండు రాష్ట్రాల మధ్య నెలకొన్న నీటి సమస్యల పరిష్కారంపైనే కర్ణాటక సీఎంతో చర్చలు జరుపుతున్నామని స్పష్టం చేశారు. రైతుల ప్రయోజనాలే తన ప్రభుత్వానికి ప్రధాన లక్ష్యమని పేర్కొన్న ఆయన ఇతర రాష్ట్రాలతో చర్చలు జరిపితే తప్పేంటని ప్రతిపక్షాలను ప్రశ్నించారు. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதை தாண்டியும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடம் நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நாளை, அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இப்ப நம்ம என்ன எதை விஷயமா பேசிட்டு இருக்கோம், நீங்க சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பாக்குறாரு.